அறிவை விரிவு செய்வோம். கற்கை அதற்கு கை கொடுக்கும். பணம் சம்பாதிக்கணுனாலே பொதுவாக எல்லாருக்கும் மைண்டில் வர்றது ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுங்கிறது தான். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நம்மளே சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலான்னு இறங்குறாங்க. இவங்களையும் கூட வேற வேலை கிடைக்காமலோ இல்லை கிடைச்ச வேலை செட் ஆகாமலோ அதுக்கப்புறம் தான் நம்மளே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலான்னு யோசிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணுனாலே எல்லாருக்கும் ஏன் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு யோசிக்கிறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு சேஃபாக தெரியுது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா 2 விஷயம் இடிக்குது. ஒன்று, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போதுமான முதலீடு இல்லாமல் இருக்குது. இல்லைனா பிஸ்னஸ் லாஸ் ஆயிருமோன்னு பயம். இந்த தேவையில்லாத பயத்துக்கு காரணம் என்னன்னா பிஸ்னஸில் 2 ரூட் இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறது தான். இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான 2 ரூட். ஒன்று ப்ராடக்ட் ரூட், இன்னொன்று சர்வீஸ் ரூட். ப்ராடக்ட்டுங்கிறது அந்த பிஸ்னஸில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடை வைக்கணும்னா அதுக்கான ஸ்டாக் வாங்கி வைக்கணும். ஒரு மொபைல் ஷாப் வைக்கணும்னா அதுக்கான ஃபோன்லாம் வாங்கி வைக்கணும். இதுதான் ப்ராடக்ட் ரூட். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு தான் நமக்கு முதலீடு பண்ண பணம் தேவைப்படும். இந்த ப்ராடக்ட் ரூட்டில் தான் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும். பிஸ்னஸ்னாலே இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஸ்னஸில் உள்ள 2வது ரூட்டு தான் சர்வீஸ்னு பார்த்தோம். சர்வீஸுங்கிறது நம்ம நாலேஜையோ ஸ்கில்லையோ பயன்படுத்தி வருமானத்தை உருவாக்குறது. உதாரணத்துக்கு டியூஷன், டான்ஸ் கிளாஸ் இல்லை வேற ஏதாவது கோச்சிங் கொடுக்கறது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுல நம்ம எந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோமோ அது சம்மந்தமான நாலேஜ் நமக்கு இருந்தாலே போதும். இதுக்கு பெரிய முதலீடே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததா ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ். நம்ம வீட்டிலேயே ஒரு தையல் மிஷினை வச்சு டெய்லரிங் மூலமாக சம்பாதிக்கலாம். இதில் உங்களுக்கு டெய்லரிங்க்கு மிஷின் வாங்குறதுக்கு முதலீடு தேவைப்படுமேனு தோணலாம். முதலீடு போட்டால் அது ப்ராடக்ட் ரூட் ஆகாதான்னு கேள்வியும் வரலாம். அது அப்படி கிடையாது. டெய்லரிங்கிறது ஒரு சர்வீஸ். நம்ம ஒரு துணிக்கடையை வைக்கிறதுக்கு ரொம்பவே பெரிய முதலீடு தேவைப்படும். அதோட ஒப்பிடும்போது தையல் மிஷின்லாம் ஒரு முதலீடே கிடையாது. துணியை கொண்டு வருவாங்க, அந்த துணியை தச்சு கொடுக்க போகிறோம். அந்த சர்வீஸ்க்கு ஒரு வருமானம் கிடைக்க போகுது. இல்லைனா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருக்காங்க. அவங்க வீட்டு வாசலில் ஒரு போர்டை மாட்டி வச்சாலே போதும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு அது சம்மந்தமான நாலேஜ் இருக்கணும். எந்த இடம் எங்கே சேல்ஸுக்கு இருக்குது, எங்கே வீடு காலியாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தேவைப்படுறவங்களுக்கு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கான வருமானம் கிடைக்க போகுது. இந்த மாதிரி சர்வீஸ் ரூட்டில் நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு எலக்ட்ரீஷியனா, ஒரு பியூட்டிஷியனா, ஒரு ஹீலரா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறவரா, இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த சர்வீஸ் ரூட்டுக்கு பெருமளவில் பணமும் தேவைப்படாது, லாஸ் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. இப்போ இந்த 2 ரூட்டில் ப்ராடக்ட் ரூட்டுக்கு தான் முதலீடு பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படும். சர்வீஸ் ரூட்டுக்கு அது சம்மந்தமான நாலேஜும் ஸ்கில்லும் தான் தேவைப்படும். உங்களில் சில பேர் நினைக்கலாம், எனக்கு இந்த 2 ரூட்டுமே செட் ஆகாது, ஏன்னா என்கிட்ட பணமும் இல்லை, எந்த வித திறமையும் இல்லை, அதனால தான் நான் பிஸ்னஸ் ரூட்டுக்குள்ளேயே போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுத்துடுறீங்க. பணம் சம்பாதிக்கணும்னாலே பல பேருக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறது தான் இருக்கிற ஒரே ஆப்ஷனாக தோணுது. நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, சொத்தில் 3 வகை இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பணம் சார்ந்த சொத்து. 2வது சொத்து நாலேஜ், ஏதாவது ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கிறது. 3வது சொத்து டைம். இப்போ நம்மள சில பேர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். 2வது சொத்தான நாலேஜ், அதாவது எந்த திறமையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 3வதா ஒரு சொத்து இருக்குது, அதுதான் டைம். இந்த டயத்தை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும். அது சம்மந்தமான நாலேஜை வளர்த்துக்கணும். அப்படி நேரத்தை பயன்படுத்தி நாலேஜை வளர்த்துக்கிட்டோன்னா நம்ம சர்வீஸுங்கிற ரூட்டை பயன்படுத்தி பிஸ்னஸில் இறங்கிடலாம். அதனால் பிஸ்னஸ்னாலே முதலீடு தேவை, லாஸ் ஆகும் அப்படின்னு பயப்படாமல் சர்வீஸ் ரூட் வழியாக பிஸ்னஸில் இறங்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த தெளிவு இருந்துச்சுன்னா பிஸ்னஸ்னாலே அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ஒதுக்க மாட்டோம். பிஸ்னஸ்ங்கிறதெல்லாம் நமக்கானது கிடையாதுன்னு நினைக்க மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் ரூட்டில் தான் நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கும் நம்மளோட திறமையை பயன்படுத்துறதுக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பணம் சம்பாதிக்கணுனாலே வேலைக்கு போகிறது மட்டும்தான் இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிடையாது. திறமையை பயன்படுத்தி சர்வீஸ் ரூட் வழியாக பிஸ்னஸ்லையும் இறங்கலாம். இது போன்ற இன்னும் பல தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கற்கையோடு. கற்போம், கற்பிப்போம்.